தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். 5-10 வருடங்களில் குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் பழக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்வி என்பது நம்ம பாடத்தை மட்டும் நடத்தி முடிச்சுட்டு நம்ம சிலபஸை முடிச்சிட்டோம், அதோட நம்ம கடமை கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியவும் கூடாது. ஏன்னா உண்மையான கல்வி என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரணும், சிந்திக்கும் திறனை கற்றுத்தரணும், பெற்றோர்களை பெரியவர்களை மதிக்க கற்றுத்தரணும், நம்ம பெண்களை சக பாலினத்தவரை மதிக்க கற்றுத்தரணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுன்னா அது சின்ன வயசுலேயே இருந்தே நம்ம அடுத்த பாலினத்தவரையும் மதிக்க கற்றுக் கொடுத்தல், இந்த மாதிரி பல திறனையும் நம்ம சேர்த்தே கற்றுக் கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக மாணவர்கள் இந்த தவறான பாதைக்கெல்லாம் கண்டிப்பாக செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த பெரிய பொறுப்பு நம்ம